ஜனநாயகத்தில் நாங்கள் அடித்ததே சொல்லி அடித்தது தான். நாங்கள் தான் அடித்தோம், 8ஆம் தேதி சொல்லி அடித்தோம்ப்பா. நியூஸ் 18 பாரு, 8ஆம் தேதியே சொல்லியிருப்போம் உன் படத்துக்கு இந்த கதி தான். அத்தனை பாஜக காரனை மீறி சொல்லி அடித்தோம். மோடிக்கான ஆள்பா, நாங்கள் மோடிக்காக சிந்திப்போம்பா. இது ஜான் ஆரோக்கியசாமிக்கு நல்லா தெரியும். மீண்டும் புரிஞ்சுக்கிடுங்க, தப்பு பண்ணிட்டீங்க, உங்க நன்மைக்கு வரணும். மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்கு எதிராக வரக்கூடாது. இப்போ ராகுல் காந்தி அவங்களை காரி துப்பிட்டு போயிட்டார். கரடியை காரி துப்புன மூமெண்ட். செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுங்க, செய்த தப்புகளை உணருங்க, திருந்த பாருங்க. மோடிக்கு மேல வன்மத்தை விட்டுட்டு வாங்க, உங்களை நான் காப்பாற்றுவோம். ஜோசப் விஜய், நீ தேசபக்தம்னா இந்த நாட்டின் மானத்தை காப்பாத்துனது மோடிங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரும். நீ அர்பன் நக்சல், மதமாற்ற கோஷ்டி, லயலா கோஷ்டிக்கு ஒரு கைக்கூலி, இன்டர்நேஷனல் சதியில வந்தவன். எப்படி நீ அதை சொல்லுவ? விஜய், புஷி ஆனந்த், அதுக்கு பிறகுதான் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா வந்து செங்கோட்டையும் எல்லாம் வராங்க. இப்பவே அவங்கள்ட்ட 39 எம்பி கேண்டிடேட்டுக்கு வெயிட் ஆனவன் கிடையாது. கமலஹாசன் கிட்ட இப்ப இருக்கக்கூடிய விஜயோட வெயிட் ஆன 39 எம்பி கேண்டிடேட் இருந்தாங்க. இவர்கிட்ட வெயிட் ஆன கேண்டிடேட்டே கிடையாது. இப்போ இவரை நம்பி வெயிட் ஆன ஆட்கள் யாரும் வரல. ஜோசப் ப்ரோ, தம்பி நல்லா யோசிப்பார் தம்பி. 39 கேண்டிடேட் போட சொன்னா இல்லையா தம்பி? அநியாயமா வீணா போயிட்டே தம்பி. அநியாயமா 300 கோடி ரூபாய் குழந்தைய பலியிட்டே தம்பி. தலைவா படத்தை ஜெயலலிதா அடிக்கும் போது நான் உனக்கு சப்போர்ட்டா தான் இருந்தேன் தம்பி. இப்போ வந்து எனக்கு ஒன்னால இந்த இடத்துல சப்போர்ட் பண்ண முடியல. காரணம், நீ வன்மத்துல மோடி மோசமானவர், ராகுல் நல்லவர்னு அரசியல் பண்ணிட்டேன். தம்பி ஜோசப் விஜய், உங்ககிட்ட டைரக்டா நான் இதை சொல்லிடுறேன். தம்பி பண்ணது தப்பு. நான் ஒரு அரசியல் விமர்சகர், உனக்கு எதிராக எதுவுமே வாய் திறக்கல. நீ வந்து ஐகான் லீடர்ஸை கொண்டு வச்சதை நான் வரவேற்றேன். நீ இரவு பாடசாலைன்னு சொன்னதை வரவேற்றேன். விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த புஷி ஆனந்த பொதுச் செயலாளராக போட்டதை வரவேற்றேன். இவ்வளவு நான் செய்த பிறகும் என் மேல உனக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? நீ வந்து முதல்ல ஜான் ஆரோக்கியசாமிக்கு 10 கோடியை கொடுத்து வீர விக்ரேஷனை விட்டு என்ன வந்து நியூஸ் 18ல இது பண்ண. அப்ப நானும் என்ன சொல்ல வந்தேன்? Video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. அவரை வந்துட்டு வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கிறியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ சோஷியல் மீடியா எல்லா ஊடகங்கள்லையும் போயிட்டு இருக்க ஒரு டாபிக் அப்படின்னா விஜய் அவர்கள் தான். எல்லாரும் வைக்கிற விமர்சனம் என்னன்னா, அவர் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் வந்துட்டு தோல்வியை தான் சந்திச்சிருக்காரு, ஒரு குடும்பத்தின் தலைவராகவும் தோல்வியை தான் சந்திச்சிருக்காரு. அப்படின்றப்போ எப்படி இந்த எலெக்ஷன்ல மட்டும் வெற்றி பெற்றுவாருன்ட்டு நினைக்கிறாங்க? அதுக்கான பணிகளையும் அதுக்கான பேச்சுகளையும் பேசுறாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க சார். உங்களோட கருத்து? இல்லை, அவங்க வந்து அந்தரத்தில் மதக்கிறாங்க, ஏட்டு சுரக்க அரசியல் பண்ணுறாங்க, காகிதப்பூ அரசியல் பண்ணுறாங்க, பிராண்டிங்க்கு 10 கோடி ரூபா கொடுத்து பலகீனமான பத்திரிகையாளர்களை வச்சு பொய்யா புரட்டா பண்ணுறாங்க, ஒரு கற்பனாவாதத்தை பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே ஃபெயில்யூர், கம்ப்ளீட்லாக ஃபெயில்யூர். ஃபஸ்ட்டில் அவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்திருக்கக்கூடாது. கமலஹாசன் கூட 39 கேண்டிடேட் போட்டுட்டார். நீங்கள் கட்சி ஆரம்பித்து அவங்க கூட இருக்கும்போது அந்த காலகட்டத்தை யோசித்து பாருங்கள். ஒரு 5 உருப்படியான எம்பி கேண்டிடேட் அவங்கள்ட்ட இருந்தாங்களா? பாப்புலாரிட்டியை வச்சு ஏதாவது கத்தம் ஓதலான்னு பார்க்குறாங்க. ஆளே கிடையாது. ஆள் இல்லாதனால கேண்டிடேட்டே போடலை. ஒரு விஜய், புஷி ஆனந்த், அதுக்கு பிறகு தான் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா வந்து செங்கோட்டையும் எல்லாம் வராங்க. இப்போவே அவங்கள்ட்ட 39 எம்பி கேண்டிடேட்டுக்கு வெயிட் ஆனவன் கிடையாது. இவரை விட கமலஹாசன் வெயிட்டான எம்பி கேண்டிடேட்டாக வச்சுருந்தாங்க. கமலஹாசன் கிட்ட இப்போ இருக்கக்கூடிய விஜயோட வெயிட்டான 39 எம்பி கேண்டிடேட் இருந்தாங்க. இவர்கிட்ட வெயிட்டான கேண்டிடேட்டே கிடையாது. அப்போ இவரை நம்பி வெயிட்டான ஆட்கள் யாரும் வரல. அதனால அவர் கேண்டிடேட்டே போட முடியல. அடுத்து இவர் வந்து விக்கிரவாண்டி எலெக்ஷனில் போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். எம்ஜிஆரை பற்றி சொல்கிறார். எம்ஜிஆர் திமுகவிலேருந்து பிளவுபட்டு தான் வந்தார். 50 விழுக்காடு திமுகவிலேருந்து பிளவுபட்டு வந்தார். வந்தவர் திண்டுக்கல்ல நின்னார். இவர் பனையூர்லேருந்து வந்தார். 0 விழுக்காடுலேருந்து வரார். ஒரு கட்சியிலேருந்து வரல, 0விலேருந்து வரார். அப்போ தனக்கு எவ்வளவுன்னு காட்டுறதுக்கு அவர் விக்கிரவாண்டியில் நின்று இருக்கணும். அவர் சரத்குமார் திருமங்கத்தில் நின்ன மாதிரி மோசம் போயிருமோன்னு அச்சப்பட்டு ஒதுங்கிட்டார். பீலா விடுவார் வெளியே, ஆனால் நிஜத்தில் கோலை, வெளியே பயங்கரமாக பேசுவார். அப்போ நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு சக்தி இருந்ததுன்னா கரூரில் எவ்வளோ கூட்டத்தை சேர்க்குறீங்க? இப்போ தஞ்சாவூரில் கூட்டம் சேர்க்குறீங்கன்னா எல்லா இடத்துல இருந்தும் ஆட்களை கொண்டு சேர்க்குறீங்க. அப்போ எல்லா இடத்துலையும் ஆட்களை கொண்டு வந்து விக்கிரவாண்டியில் நீங்கள் நின்று இருக்கலாம், நிற்கல. அப்போ அங்கே வந்து போலரைசேஷனில் கோட்டை விட்றீங்க. வடபுலத்தில் வன்னியர் பறையர் போலரைசேஷன் தான் வரும். அதில் நீங்கள் வந்து எந்த பக்கமும் இல்லாமல் அடிபட்டு விட போகிறீங்க. அப்போ இதுவும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு 10 கோடி ரூபா கொடுத்தும் அவர் சரியாக ஆலோசனை கொடுக்கல, வேஸ்ட் பண்ணிட்டார் விஜய. ஃபஸ்ட்டில்
கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடாதுங்கிறதுலையும் ஜான் அரிக்கிசாமி விஜயை காலி பண்ணிட்டாரு. அடுத்தால விக்கிரவாண்டியில் நின்று போலீஸ் ஸ்டேஷனை உடைக்கணுங்கிறதுலையும் காலி பண்ணிட்டார். அப்புறம் சீமான் சொல்கிறாரு பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஈரோடு கிழக்கில் இது பெரியார் மண்ணு தானே வந்து களத்தில் நின்றுருக்கணும். ஏட்டு சுரக்காயாட்டு காகிதப்பு அரசியலை பண்ணிக்கிட்டு சீமான் வெர்சஸ் ஸ்டாலினை நீங்கள் விட்டுருக்கக்கூடாது. சீமான் அதில் எலும்ப விட்டுருக்கக்கூடாது. பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு சீமானை விட்டுருக்கக்கூடாது. திராவிடமா தமிழ் தேசியமானு நீங்கள் அந்த களம் வந்து கடைசியாக தமிழ்நாட்டின் களம் ஈரோடு கிழக்கு. ஸ்டாலின் 74 விழுக்காடு வாக்குட்டு எடுத்தார், சீமான் 16 எடுத்தார். இது சீமானா ஸ்டாலினா நடந்த களம். அப்போ நீங்கள் வந்து களத்தை விட்டதுனால சீமான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு உங்களெல்லாம் ஒரு ஆளாக இல்லாமல் நாயின்னு அடிக்கிறார். நீ எல்லாம் பெரிய ஆளாடா, ஒன்றும் இல்லை, நீ நாயின்னு ஒன்று அடித்தா எனக்கு என்ன வந்துட போகுது, களத்தை விட்டு ஓடுற நீ கோழை நாய் தானே அடிக்கிறாரு. அப்போ உங்களை எடப்பாடியை காங்கிரஸில் நிற்காம திமுக கொடுத்த மாணிக்கம், என்ன மாணிக்க தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து சீமான் வந்து விக்கிரவாண்டியில் நின்று ஈரோடில் கிழக்கில் நிற்காத என்டிஏ எல்லாத்தையும் போல்டாக நான் தான் ஸ்டாலினை எடுத்தேன், மற்றவங்களாம் கோழை நாய்கள் மாதிரி ஓடிட்டான்னு. நீங்களாம் ஒன்றும் பெரிய பருப்பும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, உங்களை இப்படி அடிச்சுக்கிறனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு உங்களை களத்தை விட்டு ஓடி கோழை நாயின்னு அடிக்கிறாப்புல. நீங்கள் தான் உங்களை பீத்திக்கணும். சீமான் உங்களை அசால்ட்டாக அடித்து தூக்கி போடுறாப்புல. அடுத்தாப்புல நீங்கள் களத்துக்குள்ளே வராதனால நீங்கள் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கையில் எடுக்கிறீங்க. அப்போ 2 சனியர்களை மாலையாக போட்டு ஒரு கொடுஞ்சனியம் வருதுன்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவுமே உங்களுக்காக சனியன்னு போட்டு அடித்து உங்களை கொடுஞ்சனியன்னு சீமான் அடிக்கிறாரு. இதெல்லாம் உங்களோட தவறான வீகத்தின் வெளிப்பாடு. உச்சக்கட்ட தவறான வீகம் என்னன்னா, பலம் நிரூபிக்காமலே கூட்டணிக்கு ஆள் வருவாங்கன்னு அவர் கருதிக்கிட்டு நம்மை நம்பி வருவார்கள் அல்லவா, அதெல்லாம் அல்லவா என்னவான்னு, அது தம்பி நமக்கு வரல, இதெல்லாம் நம்பி தம்பி சாட்டை துறைமுருகனுக்கு தான் வரும். அவன் இதிலே அவன் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவான் போல இருக்குது தம்பி சாட்டை துறைமுருகன், ரொம்ப பிரமாதமாக பண்ணுவான் அவன். அப்போ நீங்கள் அதில் வந்து ஒரு கோமாளி கூத்தை, ஜான் சொன்ன கோமாளி கூத்தை பண்ணி அதுலேயும் உங்களுக்கு ஃபெயிலியர், யாரும் வரல. நான் சொன்னேன் பலன் நிரூபிக்காத விஜய் பின்னாடி யாரும் வரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி வர யாரும் வரல. அப்போது நீங்கள் பலகீனமாக இருக்கிறீங்க, உங்களை நம்பி யாரும் வரமாட்டான், உங்களுக்கு பலம் என்னென்னு தெரியாது, ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னென்னு தெரியாது. இப்போ தான் நம்ம சொன்னது நீங்கள் கேட்டிருக்கணும். சகாதேவன் மாதிரி சொன்னேன், 39 கேண்டிடேட் போடுங்கன்னு சொன்னேன், போடாமல் நீங்கள் தப்பு பண்ணி இவ்வளோ ஆகிட்டீங்க. அப்போ 3 தப்பு உங்கள்கிட்ட ஆகிப்போச்சு. ஒன்று, கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தது. 2வது, பலம் நிரூபிக்காமலே கூட்டணிக்கு ஆள் வந்துடுவான்னு கருதி கூட்டணி ஆட்சிங்கிறத சொன்னது 2. 3வது வந்து விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே வராமல் போலரைசேஷனில் அடிபட்டு போனது. இது உங்களுக்கு பெரிய தோல்வி. நம்ம களம் வரும்போது 70 தொகுதியில் உங்களுக்கு கேண்டிடேட்டும் வரமாட்டான், உங்கள் பறையர் ரசிகன் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான், வன்னியர் ரசிகனும் போட மாட்டான். களத்தில் வந்து போலரைசேஷனை உடச்சிருக்கணும், அது எதுவுமே நீங்கள் பண்ணலை, மாட்டிக்கிட்டீங்க. இந்த 3 தவறையும் நீங்கள் தெளிவாக பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பேச மாட்டேன், யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேச மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை, என் தகுதிக்கும் என்ன இதுக்கும் குறைச்சல், நான் அதை செய்ய மாட்டேன். அது செய்கிறதுக்கு நண்பர்கள் இருக்காங்க, அது அவங்க உரிமை. நீங்களும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை வெளிச்சம் போடுறீங்க, அது உங்கள் உரிமை, அதுக்குள்ளே நான் வரவே இல்லை, அது எனக்கு தேவையில்லை, அதில் கும்பிட்டுட்டு விட்டுறேன் நான் அதை. இப்போ நீங்கள் பண்ணுற தவறு என்னென்னா, பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் ஓட்டு போட தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. பறையர்களையும் தேவேந்திர குல வேளாளர்களும் சினிமாவை பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரியாரிட்டி ரெசர்வேஷனை சீமான் எதுக்குறார். அவர் வந்து பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறார். ப்ரியாரிட்டி ரெசர்வேஷனால் 100 விழுக்காடு அருந்ததியர்கள் மற்றும் பிறமொழி சகோதரர்கள் அப்படியே வந்து ஸ்டாலினுக்கு ஈரோடு கிழக்கில் 100 விழுக்காடு போட்டிருக்காங்க, 1 2 இல்லை. ஈரோடு கிழக்கில் காங்கிரஸுக்கு வந்து 80 விழுக்காடு தான் போட்டாங்க. இப்போ 100 விழுக்காடு பிறமொழி சகோதரர்கள் அருந்ததியர்கள்லாம் ஸ்டாலினுக்கு அப்படியே போடுறாங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துக்குள்ள ப்ரியாரிட்டி ரெசர்வேஷன் சரின்னு சொன்னால் தான் உங்களுக்கு அருந்ததியர் ஓட்டில் கொஞ்சமாவது வரும். அல்லது அவங்க ஏமாளிகள் கிடையாது, அருந்ததியர் மக்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சி ஆகிட்டாங்க. 4 ராஜ்சபா ஜெயலலிதா இறந்த பிறகு ரெட்டலை தூக்கி போட்டதுனால, ரெட்டலையை கிழிச்சு எரிஞ்சதுனால 4 ராஜ்சபா வந்துட்டு. எடப்பாடியே ஒரு ராஜ்சபா கொடுத்தாரு, ஸ்டாலின் ஒரு ராஜ்சபா கொடுத்தாரு, மோடி 2 ராஜ்சபா கொடுத்துட்டாப்புல, பவர்ஃபுல் மத்திய அமைச்சராட்டு முருகன் இருக்காப்புல. ஸோ அவங்களுக்கு விவரமாக ஓட்டு போட தெரியும். அப்போ அவங்களோட ப்ரியாரிட்டி ரெசர்வேஷனை விஜய் என்ன சொல்கிறாரு, சரியா தப்பா? அப்போ சீமானுக்கு அவங்க எதிராக இருக்காங்க. சீமான் ப்ரியாரிட்டி ரெசர்வேஷன் தப்புங்கிறார். இது கிருஷ்ணதேவராயர்
அந்த இதெல்லாம் சொல்லி விஜயநகர பேரரசு அதெல்லாம் சொல்லும்போது சில எதிர்ப்புகள் வருது. ஆதித்தமிழர் பேரவை சகோதரர் அதியமான் எதிர்க்கிறாரு, சகோதரர் நாகை திருவள்ளன் எதிர்க்கிறாரு. ஸோ அது ஒரு போலரைசேஷன் அங்கே ஓடிட்டு இருக்குது. நீங்கள் இதில் எந்த பக்கம் நிற்கிறீங்கன்னு சொல்லணும். வலமும் போகாமல் இடம் போகாமல் நின்னீங்கன்னா மீண்டும் நடுப்பில் போய் அடிபட்டு போயிருவீங்க. சீமான் பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு அவர் களத்துக்குள்ளே இறங்கி போராட தயாராகிட்டார். நீங்கள் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு சினிமாவில் பேசிட்டு திரௌபதி அம்மன் மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் ஆலய நுழைவை பற்றி நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் பேசினா வன்னியர் ஓட்டு பாதிச்சிருமோன்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் சொல்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லலை. கமல்ஹாசன் அதில் தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு கமல்ஹாசன் தெளிவாக சொல்லி போல்டாக இருக்கிறார். சுதந்திர போராட்ட வீர ரத்னம் சீனிவாச ஐயங்கார் மகன் அதில் மனசில் பட்ட உண்மையை கமல்ஹாசன் சொல்லி போல்டாக இருக்கிறார். நீங்கள் அதில் கருத்தையே சொல்ல முடியாத கருத்தில் கந்தசாமியாக இருக்கிறீங்க. ஆணவ படுகொலை கவின் ஆணவ படுகொலையில் நீங்கள் கருத்து சொல்லலை. கருத்து சொன்னால் மரவர் ஓட்டு போயிடும்னு பயப்படுறீங்க. அப்போ தேவேந்திர குல வேளாளருக்கு ஓட்டு போட தெரியாதா? ஒரு கருத்து ஒரு விஷயத்தில் மனசில் எது சரிங்கப்பட்டதை சொல்லணும். கோலத்தனமாக இருக்கக்கூடாது. அந்த ஓட்டு போயிடும் இந்த ஓட்டு போயிடுங்கிற கோழைகளுக்கு அரசியலில் இடம் கிடையாது. வீரனுக்கு தான் அரசியலில் இடம். சசிகலா அம்மையாரை பரப்பன் அக்கரகார சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு போல்டா சீமான் பேசினால தான் தினகரனை ஒதுக்கிட்டு சீமானுக்கு முக்குலத்தோர் இளைஞர்கள் ஓட்டளித்தாங்க. இது வரலாறு. ஒரு சிலர் இதை மறைக்க பார்க்கலாம். உண்மை வரலாறு இது. அப்போ நீங்கள் ஒரு இஷ்யூஸில் போல்டாக உங்கள் கருத்தை முன்வைக்கணும். இப்போ நீங்கள் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்கிறார், இலவசங்கள் வளர்ச்சி பாதைன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? இலவசங்கள் நாட்டுக்கு கேடா, இலவசங்கள் தேவையா? என்ன சொல்கிறீங்க? அது மக்கள் எதிர்பார்ப்பாம்ல. அதே மாதிரி டாஸ்மார்க் கூடாதுன்னு சீமான் சொல்கிறாரு. மது பிரியர்கள் ஓட்டு முக்கியம்னு ஸ்டாலின் இருக்கிறாரு. நீ மது பிரியர்கள் ஓட்டு முக்கியம்னு இருக்கிறீங்களா? டாஸ்மார்க் கூடாதுன்னு பெண்களுக்கான சீமான் கருத்தில் நிற்கிறீங்களா? ஒன்று அங்கே நின்றுங்க, இல்லை இங்கே நின்றுங்க. எங்கேயும் நிற்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப மோசமாக தோற்பீங்க. திருமங்கலம் சரத்குமார் மாதிரி பெரிய தோல்வி உங்களுக்கு காத்திருக்குது. அவமானமும் அதிர்ச்சிகரமாட்டமான ஒரு தோல்வி உங்களுக்கு இருக்குது. இதுவரை நான் சொன்னதெல்லாம் சகாதேவ மாதிரி உங்களுக்கு சொன்னதெல்லாம் கரெக்டு தான். இப்போவும் நான் கரெக்டாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சினிமாவை பார்த்து ஏமாளியாக ஓட்டு போடுறோன்னா அருந்ததியர் ஏமாளி கிடையாது, பறையர்கள் ஏமாளி கிடையாது, தேவேந்திர குல வேளாளர் ஏமாளி கிடையாது. இந்த மக்களெல்லாம் ஏமாளின்னு கூடுதல் சில முட்டா பசங்க பேசிகிட்டு இருக்கான், அட்டு பசங்க பேசிகிட்டு இருக்கான், வெறுமானி பயில்கள் பேசிகிட்டு இருக்கான். இந்த சமூக சோதரர்களுக்கெல்லாம் தெளிவாக ஓட்டு போட தெரியும், தங்களுக்கு இஷ்யூ என்னன்னு தெரியும். அதனால விஜய் இதில் அவங்க இஷ்யூ அட்ரஸ் பண்ணலைன்னா இந்த மக்கள்கிட்ட உங்களுக்கு ஓட்டு வராது. அது போல்ரைஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் எடுத்துடுங்க, ஈரோடு கிழக்கில் சீமான் 1 விழுக்காடு ஓட்டு தான் எடுத்தார். ஆனால் இடைத்தேர்தலில் எடப்பாடி 5 விழுக்காடு டவுன் பண்ணி 6.3 எடுத்துட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? வேலோடும் நூலோடும் பிறந்த கைகோளர். அப்போ வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கம் எடப்பாடி கிட்டே இருக்குது. எடப்பாடி வெள்ளாள கவுண்டரு, மாவட்ட செயலாளர் வெள்ளாள கவுண்டரு, கேண்டிடேட் வெள்ளாள கவுண்டரு, தொகுதி பொறுப்பாளர் செங்கோட்டை வெள்ளாள கவுண்டர், கல்யாணி கூட்டமாக ஏதோ ஒரு கூட்டம் அது வேற பண்ணுறாரு. அப்போ சீமான் அந்த இடத்துக்குள்ளே செங்குந்தருக்கு சமூக நீதிக்காக வராரு. வாளோடும் நூலோடும் வேலோடும் பிறந்த செங்குந்தர், வீரபாகுத்தேவன், அந்த முருகன், முப்பாட்டன் முருகனுக்கு படைத்தளபதின்னு பேசி படையில் வன்காடா முன்னிலையில் நின்னாங்கன்னு பேசி இது பண்ணுறாரு. அடுத்தால அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன், பறையர் தேவேந்தருக்கான 5 விழுக்காடு அது தொடர்பாட்டும் சில விஷயங்களை அவர் முன்னெடுக்கிறார். 6.3 எடுத்துடுறாரு. இடைத்தேர்தலில் அண்ணாமலையே பாராட்டுறாரு. காசு கொடுக்காம சீமான் அண்ணன் 6.3 விழுக்காடு எடுத்துட்டாருன்னா 5.3 விழுக்காடு உயர்ந்துட்டார். எடப்பாடி தாழ்ந்து போகிறார். அப்போ எடப்பாடிக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுக்கூடிய நான் பெனிஃபிஷரி காஸ்டெல்லாம் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ யாரும் ஏமாளியாக சீமானுக்கு ஓட்டு போடுறதில்ல. அப்போ சீமான் எடுத்து வைக்கிற இஷ்யூக்காக ஓட்டு போடுறாங்க. நீங்கள் இஷ்யூவே எடுத்து வைக்காமல் ஓட்டு கிடைக்கும்னு நினச்சா மிகப்பெரிய ஏமாற்றத்தை விஜய் சந்திக்க போகிறாரு. இந்த குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நான் தலையிடவே மாட்டேன். அது உங்கள் தனிப்பட்ட உரிமை. அதுக்குள்ளே நான் தலையிடுறது முறையாகாது, நியாயமாகாது. இட் இஸ் யுவர் பிஸ்னஸ், யுவர் பர்ராகேட்டிவ். அது சட்டம், நீதிமன்றம் என்னவோ இருக்குது, அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டு அரசியல் களத்துக்குள்ளே நீங்கள் யாருக்காக வாரீங்க, எதற்காக வாரீங்க, என்ன சொல்லி வாரீங்கன்னு சொல்லணும். இதுதான் அண்ணன் ரஜினிகாந்துக்கு நான் சொன்னேன். இப்போ பார்த்தா தெரியும், லெஃப்டா ரைட்டா, லெஃப்டா லேபர் ஃப்ரெண்ட்லியா, குளோபலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷனுக்கானவரா, சோஷியல் ஜஸ்டிஸுக்கா, மெரிட்டு தான் எல்லான்னு சொல்லக்கூடியவரான்னு பல விஷயங்களை நான் பேசியிருப்பேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் நிலைப்பாடு இல்லாமல், அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல், திருசரம் சொக்கத்தில் வயல்லையும் இல்லாமல் வரப்புலையும் நடக்காமல் ஒரு ரெண்டும் கட்டானா இருக்கிறீங்க. இது உங்களுக்கு கை கொடுக்காது. அருந்ததியர்களும் கை விட்டுருவாங்க, பறையர் தேவேந்திர குல வேளாளரும் கை விட்டுருவாங்க. ஒரு நிலைப்பாடை எடுங்க. ஏதாவது தமிழ் தான் பெருசுன்னா சொல்லுங்கள், ஆள போகிறான் தமிழ்னு சொன்னது நீங்கள் தானே. அந்த தமிழ் இருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு சொல்லதுக்கு ஏன் தயங்குறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன பயம்?
அடுத்து இன்னும் 5 வருஷம் உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும். ரஜினி கமல் மாதிரி எல்லாம் 55 வயசு தாண்டியெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட் இருக்காது. அதுக்குள்ளே தோற்றமும் இல்லை, எதுவும் இல்லை. டான்ஸ் இருக்குது, ஃபைட் எல்லாம் இப்போ கொஞ்சம் விஜயகாந்த் ஃபைட் மாதிரி ஹெவியாக இல்லை, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. 5 வருஷம் உங்களுக்கு மார்க்கெட் ஓடும். இந்த 5 வருஷம் மார்க்கெட்டுக்காக நீங்கள் பேன் இண்டியா படத்துக்காக தமிழ்லேருந்து வந்தால் தான் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு சொல்லுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் திரும்ப படம் நடிக்கும்போது கன்னட மலையாளி தெலுங்கு படத்தை பார்க்க மாட்டான். அப்போ இந்த சுயநலம் இருந்தால் எப்படி நீங்கள் மக்கள் மத்தியில், தமிழக மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெற முடியும்? இன்னொரு பார்வையில் தமிழ்நாட்டில் உள்ள பிற மொழியாளர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான், படத்தை பார்க்க மாட்டான்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு மெயின் படம் தான். நீங்கள் 10 கோடி ரூபா கொடுத்தது ஜனநாயகம் படத்தை ப்ரமோட் பண்ணி கூடுதலாக ஜனநாயகம் படத்துக்கு ஒரு 100 கோடி ரூபா வசூல் வந்தால் உங்களுக்கு அதில் 50-60 கோடி ரூபா உங்களுக்கே வந்துடும். அப்போ உங்கள் மார்க்கெட்டும் எழுந்துடும், புகழும் உயர்ந்துடும். அப்போ நீங்கள் அதுக்காக தான் 10 கோடி ரூபா கொடுத்து பிராண்டிங் பண்ணீங்க. அந்த பிராண்டிங்கில் வந்து அரசியல் கட்சியே ஜனநாயகம் படத்தை ஓட்டதுக்கு தான். அப்போ நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும். எங்கேருந்து ஆபத்து வரும், எப்படி ஆபத்து வருங்கிறதுல நீங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டீங்க. நான் திரும்ப திரும்ப சொன்னேன், சகாதேவ மாதிரி சொன்னேன். ஜோசப் ப்ரோ தம்பி நல்லா யோசிப்பார் தம்பி, 39 கேண்டிடேட் போட சொன்னா இல்லையா தம்பி? அநியாயமாக வீணா போயிட்டே தம்பி, அநியாயமாக 300 கோடி ரூபா குழந்தைய பலியிட்டே தம்பி. தலைவா படத்தை ஜெயலலிதா அடிக்கும்போது நான் உனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தேன் தம்பி. இப்போ வந்து எனக்கு ஒன்றால் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ண முடியல. காரணம், நீ வன்மத்தில் மோடி மோசமானவர், ராகுல் நல்லவர்னு அரசியல் பண்ணிட்டேன். ஏங்க, இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றினது மோடி. நீ இந்த நாட்டு தேசபக்தன் தானா ஜோசப் விஜய்? நீ தேசபக்தன்னா இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றினது மோடிங்கிற வார்த்தை அவன் வாயிலிருந்து வரும். நீ அர்பன் நக்சல், மதமாற்ற கோஷ்டி, லயலா கோஷ்டிக்கு ஒரு கைக்கூலி, இன்டர்நேஷ்னல் சதியில் வந்தவன். எப்படி நீ அதை சொல்லுவேன்? அடுத்து ஆர்எஸ்எஸ்ஸின் மானத்தை காப்பாற்றினது மோடி தானே. என் கம்யூனிட்டிக்கு, இந்து நாடார்களுக்கு பெருமையும் புகழையும் அந்தஸ்தையும் சேர்த்தது ஆர்எஸ்எஸ் இயக்கம், கௌரவத்தை கொடுத்தது ஆர்எஸ்எஸ் இயக்கம். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் எல்லா லெவல்லையும் நாடார்கள் கீழ்மட்டத்தில் இருக்காங்க, மேல் மட்டத்தில் இருக்காங்க. ஐயா இந்துக்களின் தந்தை தாழ்நிங்க நாடாருக்கு விஜயதசமி விழாவில் நாக்மூரில் பெரிய வரவேற்பை கொடுத்து பெரிய கௌரவத்தை அழைத்து சிறப்பு அழைப்பாளராட்டு நடத்தினது ஆர்எஸ்எஸ் இயக்கம். HCL தொழிலதிபர் சிவநாடாரை மதித்தது ஆர்எஸ்எஸ் இயக்கம். இந்த நாட்டின் மானத்தை மோடி காப்பாற்றினார், ஆர்எஸ்எஸ்ஸின் மானத்தை மோடி காப்பாற்றினாருங்கிறதுல மோடி மீது மிகுந்த மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கம். அந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணக்கூடிய இயக்கத்தின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றின மோடி உங்களுக்கு வந்து கொள்கை எதிரி, தீய சக்தி. இது எவ்வளோ மோசமான ஒரு அரசியல் நடவடிக்கை. வர்றதுக்கு முன்னாடியே இப்படி விஷமாட்டு வரலாமா? இடியட்ஸ் இன் பிஜேபி புரியலை. இடியட்ஸ் தமிழ்நாடு பிஜேபியில் இடியட்ஸுக்கு இது புரியலை. மெனி இடியட்ஸ் இன் தமிழ்நாடு பிஜேபி டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த நெகட்டிவ் மைண்ட் ஆஃப் விஜய். நாம தான் மோடிக்கிட்ட எடுத்து சொன்னோம், இவர் ராகுல் காந்திக்கு ஆதரவான சக்தி, உங்களுக்கு எதிரான சக்தி. 2029 நமக்கு எதிராக கேரளாவில் அரசியல் பண்ணுவார், தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவார், மும்பையில் பெங்களூரில் அரசியல் பண்ணுவார், அடித்து துவச்சிடணும்னு சொன்னோம். இத்தனைக்கும் நயனார் நாகேந்திரன், தமிழிசை, ஆரம்பத்தில் அண்ணாமலை, RN ரவி கவர்னர், வலதுசாரி யூடியூபர்ஸ் எல்லாரும் விஜய் விஜய்னு எழுதினான். நம்ம தான் மோடிக்கிட்ட சொன்னோம், இது நமக்கு ஆகாத சக்தி. ஏற்கனவே ஒருத்தரை அடித்து நொறுக்குன மாதிரி அடித்து நொறுக்கணும்னு சொன்னோம். இப்போ தான் மோடினா யார் என்னங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். அடிப்பட்டுக்கிட்டு பேசக்கூட முடியாமல் பரிதாபமாக கோலத்தனமாக இருக்கிறாரு. அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம்ஸுக்கு கோலத்தனமாக இப்போ இருக்கிறாருன்னு தெரியாதா? அப்போ நீ ஏன் முதல்ல கொள்கை எதிரின்னு சொன்ன? தேவையா? சீமான மாதிரி திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் முதுவலர்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதிகள் 4 வரையும் அடிச்சுட்டு போக வேண்டியது தானே? ABCD எதிர்ப்புன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? அப்போ பிஜேபியை மட்டும் எதிர்ப்ப, பியை மட்டும் எதிர்ப்ப, சியை ஆதரிப்ப, வால் பிடிப்பேன்னா இப்போ அவனே காரி திப்பிட்டு போயிட்டான், காங்கிரஸே காரி திப்பிட்டு போயிட்டான். அப்போ எவ்வளோ அவமானம்! பல நிரூபிச்சிருப்பீங்கன்னா காங்கிரஸ் மேலே ஒரு பற்றுதலும், சோனியா மகன் கேத்தலிக் சோனியா மகன் ராகுல் மேலே ஒரு பற்றுதலும் இல்லாமல், மோடி மேலே ஒரு துவேஷமும் வன்மமும் இல்லாமல், நாம் சொன்னது மாதிரி, சகாதேவ மாதிரி சொன்னது மாதிரி 2024 39 கேண்டிடேட் போட்டு பலத்தை விஜய் ப்ரோ நிரூபிச்சிருப்பாருன்னா இவ்வளவு தொல்லை உண்டா? அப்போ நீங்கள் இவ்வளோ பணத்தையும் ஜான் அரிக்சாமி கொடுத்துக்கிட்டு சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டு பரிதாபமாக நிற்கிறீங்க. இவ்வளவும் நான் சொன்னது உங்களுக்கு நடந்திருக்கு. இப்போவும் பாப்புலாரிட்டி உள்ள ஒருத்தருக்கு ஓட்டு கிடைக்கும், விஜயகாந்த் கிடச்சிருக்கு, கமல்ஹாசனுக்கு கிடச்சிருக்கு. பட் நிலைப்பாடை சொல்லணும். நிலைப்பாடை சொல்லலைன்னா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி பரிதாபமாக போயிடுவீங்க. எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு, எனக்கு நாடியில் வெட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எம்ஜிஆர் எனக்கு திருமங்கலம்னு சொன்ன சரத்குமாருக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும்.
அதே போல் நீங்கள் இஷ்யூஸை சொல்லுங்கள். வாங்க திருப்பரங்குன்ற இஷ்யூவா கருத்தை சொல்லுங்கள். இப்போ சீமான் சொல்கிறாருல்ல, தமிழன்னு நினைக்கிறவங்களாம் என் கூட வா, ஆர்எஸ்எஸ்க்கு கண்டு அச்சப்படாத வீரமான கிறிஸ்தவன் முஸ்லீமும் என் கூட வான்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலைக்கு நான் தான் நிற்கங்கிறத நம்பி வா, பழனி பாபாவை குளோரிஃபை பண்ணுறது நான் தாங்கிறத நம்பி வான்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு. அதே மாதிரி கிறிஸ்தவ திருச்சபைக்குள்ள அப்பர் காஸ்ட் கிறிஸ்டின்ஸ் வந்து கல்லறையில், இன்ஸ்டியூஷன்ஸில், சர்ச்சில் தலித் கிறிஸ்தவர்களுக்குள்ள அநீதியாக பேசுகிறாரு. இதை ஏற்றுக்கிட்டு வர்றோம்பான்னு தெளிவாக சீமான் நிற்கிறாரு. அந்த மாதிரி நீங்கள் திருப்பரங்குன்ற இஷ்யூலையும் ஒரு நிலைப்பாடு சொல்லணும். நிலைப்பாடு சொல்லலைன்னா அப்போ என்ன, மீண்டும் சினிமா நடிப்பீங்க. நடிக்கும்போது இந்துக்களுக்கு எதிராக அது வந்துட்டுனா இந்துக்கள் படம் பார்க்க மாட்டான், முஸ்லீம்ஸுக்கு எதிராக வந்தால் முஸ்லீம் படம் பார்க்க மாட்டான். அப்போ பீஸ்ட் படமே ஏற்கனவே முஸ்லீம் சாபம் போட்டாங்க. அப்போ அந்த ஒரு நிலைப்பாட்டில் சினிமாவா அரசியலாங்கிறதுல ஒரு முடிவு இல்லாமல் குழப்பத்தின் உச்சத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஏற்கனவே பண்ண தவறுகளில் உச்சகட்டமாக வி டேக் கிரெடிட் மிஸ்டர் விஜய், தம்பி ஜோசப் விஜய், உங்ககிட்டே டைரெக்டாக நான் இதை சொல்லிடுறேன். தம்பி பண்ணது தப்பு. நான் ஒரு அரசியல் விமர்சகர், உனக்கு எதிராக எதுவுமே வாய் திறக்கல. நீ வந்து உன்னோட ஐகான் லீடர்ஸை கொண்டு வச்சு தான் நான் வரவேற்றேன். நீ இரவு பாடசாலைன்னு சொன்னதை வரவேற்றேன். எத்தனை இடத்துலையோ தெரியல. குருதி கொடையை வரவேற்றேன். எல்லாம் சொன்னேன். 39 கேண்டிடேட் போட சொல்லி உன்னை கேட்டேன் பார்லிமெண்ட்டில். அது மோடிக்கு ஒரு லாபம் வரும், ராகுல் காந்திக்கு ஒரு 5-6 சீட்டு அடிப்படுங்கிற எண்ணம் ஓட்டம் எனக்கு இருந்தது. விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த புஷி ஆனந்த பொதுச் செயலாளராக போட்டதை வரவேற்றேன். இவ்வளவு நான் செய்த பிறகும் என் மேலே உனக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? நீ வந்து முதல்ல ஜான் ஆரோக்கியசாமிக்கு 10 கோடியை கொடுத்து வீர விக்னேஷனை விட்டு என்னை வந்து நியூஸ் 18 இது பண்ணேன். அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், ராமதாஸுக்கிட்ட ரஜினி தோத்த பிறகு ரஜினியை தோக்கடித்த ராமதாஸை நாங்கள் சமூகங்களை திரட்டி தோக்கடிச்சுன்னு சொல்ல வந்தேன். 2004 ரஜினி ராமதாஸ்கிட்ட தோத்துட்டார். அந்த ராமதாஸை நாங்கள் டிக்ளேர் பண்ணி தோக்கடிப்போன்னு டிக்ளேர் பண்ணி அனைத்து தொகுதிகளையும் தோக்கடித்தோம். ஜூனியர் வார்டில் டிக்ளேர் பண்ணி ரவீந்திரன் துரைசாமி, யாதவர், செங்குந்தர், உடையார், அகமுடையார், கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு, 24 மணி தெலுங்கு செட்டியார், தேவங்கர் செட்டியார், கார்காத்தேவலார் எல்லாத்தையும் திரட்டி தோற்கடிக்க போகிறாருன்னு ஜூனியர் வார்டில் ஓப்பனாக பேட்டி கொடுத்து முகங்காட்டி பேட்டி கொடுத்து 98 பாமக வாழ வச்ச ரவீந்திரன் துரைசாமி இப்போ வீழ்த்த போகிறாருன்னு பேட்டி கொடுத்து சொன்னதை சொல்ல வந்தால் என்னை பேச விடாமல் ஒரு பையனை தூண்டி விட்டு நீங்கள் ரஜினிகாந்தோட தொடர்படுத்தி என்ன பேசுனீங்க. இது தேவையா? ஒன்று. ரெண்டாவது, நான் பேசுறதுக்கு முன்னாடியே எனக்கு எதிராக தப்பாக ஒரு மற்றவங்க மத்தியில் தப்பாக ஒரு பார்வை பெறும்போது ரமேஷ்னு ஒருத்தனை தூண்டி விட்டு இது பண்ணீங்க. அப்போ நான் ரமேஷ் எனக்கு எதிரின்னு அந்த பையனை கட்டிப்பிடிச்சி, இல்லைப்பா நீ எனக்கு எதிரில்லை, ஐ லவ் யூன்னு அந்த பையனை நான் யூட்டிலைஸ் பண்ணேன். 2. அடுத்து ராஜ்மோகனை விட்டு எனக்கு இது பண்ணீங்க. 3வது, நீங்களே வந்து ஸ்டாலின் தான் ஜெயிப்பார், நான் மக்களவை தேர்தலில் ஸ்டாலின் 48 விழுக்காடு எடுப்பாருன்னு 47 வந்தார். இப்போது 45 விழுக்காடு கண்டிப்பாக எடுப்பார், இன்டாக்டாக இருக்குது அவர் அன்னிலாம் சொன்னேன். நான் இது சொன்னதுமே உங்களுக்கு பொறாமல் பொசுங்கிட்டு வந்துட்டு உதயநிதி மேலே உள்ள வன்மத்தில் நான் ஸ்டாலின் தான் ஜெயிப்பாருன்னு சொன்னதும் புள்ளி வர புலிகள்னு என்ன திட்டுனீங்க. இவ்வளவும் உங்களுக்கு தேவையா ப்ரோ? நான் உங்களை வந்து ஒரு விஸ்வகர்மா பொதுச்செயலாளர் போட்டதை பாராட்டினேன், 39 நின்னுங்கன்னு சொன்னேன். இதுவரை நான் உங்களை பற்றி சொன்னது எல்லாமே சகாதேவன் மாதிரி சரியாக தான் வந்திருக்குது. கடைசியாக நாம் வந்து ஜனநாயக விஷயத்தில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் தீரணும். அப்போ நம்ம யார், எங்கேருந்து வந்திருக்கோம், என்ன குணம், என்ன தரம்னு தெரியாமல் சல்லி பசங்களை விட்டு நம்மகிட்ட விளையாடுனது தப்பு. அப்போ நம்ம ஜனநாயகத்தில் அடித்தோம். தமிழ் மண்ணில் தமிழிசை உங்களுக்கு ஜாலராக அடிச்சுட்டு இருக்கும்போது, நயினார் உங்களை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது, தென் அண்ணாமலையே ஆரம்பத்தில் உங்களை போடும்போது, அத்தனை வலதுசாரி யூடியூபர்ஸும் உங்களை போடும்போது, RN ரவி கவர்னர் உங்களை பாராட்டும் போது, நாங்கள் வந்து 8ஆம் தேதி நியூஸ் 18 சொன்னோம், ஜனநாயகத்துக்கு மோசமான ட்ரீட்மெண்ட் இருக்குது, தப்ப முடியாது விஜய், க்ரஷ் பண்ணிடுவோன்னு சொன்னோம். இன்னும் ஜனவரி 8 சொன்னோம். இன்றைக்கி வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகும்போது மார்ச் 6, 2 மாதம் ஆகுது. ஜனநாயகம் படத்தை உங்களுக்கு கிளிக்கவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. எவ்வளவோ கனவு கண்டுட்டு இருந்தீங்க. 2வது படம் 500 கோடி தாண்டிட்டு இருந்தீங்க. படத்தையே அவுட் பண்ணிட்டு போயிட்டேன், படமே அவுட் ஆகிட்டு போயிட்டேன். உண்மையிலே ஒரு தொழிலை அடிக்கிறது, படத்தை இது பண்ணுறது எங்களுக்கு ஏற்புடையது அல்ல தான். ஆனால் உங்கள் புத்தி, உங்கள் கொரூர புத்தி, ராகுல் காந்திக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு மோடிக்கு எதிரான உங்கள் வன்மம், ஜாதி மத வெறி, அதை எப்படி நாங்கள் விட்டு வைப்போம்? உங்கள் மோடிக்கு எதிரான மத வெறியை நாங்கள் எப்படி விட்டு வைப்போம்? அத்தனை முட்டா பசங்களும் இடியட்ஸும் புரியாமல் பேசினா கூட இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே போட்டு, மேடம் மோடிக்காக நாங்கள் நிற்கிறோம், கொள்கை எதிரின்னு சொன்னவனை பேசுகிற இடியட்ஸை நம்ம என்ன சொன்னேன், அது ஆண் இடியட்டாக இருந்தானே, பெண் இடியட்டாக இருந்தா என்ன? அப்போ நான் அவங்க வந்து இந்த இடத்துக்குள்ளே சொல்லி அடித்தோம். இது வந்து தவிர்க்க முடியாது.
இப்போ உங்களுக்கு எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகி நிற்கிறீங்க. உங்கள் சினிமா கனவே இருந்து போச்சிங்க. கேரியரின் உச்சம் ஒன்றும் இல்லாமல் மிச்சமே இல்லாமல் அடித்து தூக்கி போட்டுட்டோம். மீண்டும் நீங்கள் வந்து மோடிக்கு எண்ணம் என்ன, ஆர்டிக்கு எண்ணம் என்னங்களாம் தெரியாமல் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு தலைகீழ நின்னாலும் நாங்கள் மோடி அலர்ட் பண்ணிட்டோம். 29ல் மோடிக்கு எதிராக தான் இவர் வருவார். 26ல் அரசியல் சக்தி ஆகிட்டு அதை 29ல் மோடிக்கு எதிராக பயன்படுத்துவார். அப்போ உங்களை கொசு அடிக்கிற மாதிரி இப்போவே உங்களை கிள்ளி எரிஞ்சிடாண்டாமா? ஏன் ஜெயலலிதா மட்டும் விவரமா? ஜெயலலிதா வந்து நீங்கள் அணில் போல் உதவிங்கன்னு சொன்னதும் உங்களை தலைவா படத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்களா இல்லையா? அப்போ ஜெயலலிதாவோட 100 மடங்கு பெரிய ஆள் மோடி. அப்போ அவர் எப்படி விடுவார்? அப்போ நீங்கள் 26ல் அரசியல் சக்தி ஆகிட்டு 29ல் மோடி எதிர்ப்பீங்க. அப்போ உங்களை 29ல் மோடி எதிர்ப்பீங்கன்னு முடிவு பண்ண பிறகு உங்களை எதிரியாக ட்ரீட் பண்ணி, எப்படி நடராஜன் ஐயா வந்து மோடிக்கு எதிராக ராகுல் காந்தியை வச்சு போர் போலீஸ் பண்ணார் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் ராகுல் காந்தி கூட தான் 29ல் போக போகிறீங்க. அது ஸ்டாலின், ராகுல் காந்தி, விஜய்னு இருக்கலாம், அல்லது எங்கிட்ட இருந்து எடப்பாடியை தூக்கிட்டு போய் எடப்பாடி, விஜய், ராகுல் காந்தின்னு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் மோடிக்கு எதிரான போல்ஸு. சம் இடியட்ஸ் இன் பிஜேபிக்கு இது புரியலை. இடியட்ஸுக்கு புரியலை. எங்களுக்கு புரியுது. எங்கள் கருத்து மோடிக்கிட்ட எடுப்படுது. தெளிவாக நாங்கள் விஜய் ப்ரோவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டோம். ப்ரோ நல்லதுக்கு சொல்கிறோம், தெளிவாக வாங்க. ஒன்று, போல்டாக மோடியை எதிர்த்து வந்துடுங்க. போல்டாக மோடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சும்மா இந்த பீட்டிங் அரௌண்ட் த புஷ் எல்லாம் வேண்டாம். இந்த கோலத்தனத்தை மறைச்சி எல்லாம் எந்த இது வேண்டாம். நான் வீரன் தான், நான் கோலம் இல்லை. உங்களை கூட நடித்த ஹீரோயின்ஸே உங்களை கிண்டல் பண்ணுறாங்க. பொதுவாக ஹீரோயின்ஸ் வந்து மார்க் போடுவாங்க, எந்த ஹீரோ போல்டானவன் இயல்புலன்னு. அதில் ரொம்ப லோ மார்க் வாங்குறீங்க ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் வருது. அப்போ இல்லை, ஹை மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் போல்டாக மோடி எழுத்து வாங்க, போல்டான ஆளுன்னு வந்துடுவீங்க. அல்லது எங்கள் எண்ணப்படி 29ல் கேண்டிடேட் போடுங்க, 26 விட்டுருங்க. 26ல் சக்தி ஆகி 29ல் மோடிக்கு எதிராக வருவீங்கன்னா விளைவுகள் விபரீதமாகவும் மோசமாக நடக்கும். இது ஓப்பனாக தான் சொல்கிறோம். நாங்கள் சிங்கம் மறைஞ்சது சண்டை போடாது, நரி நேருக்கு நேராக சண்டை போடாது. நாங்கள் உங்கள் நன்மைக்கு தான் பேசணும், உங்கள் நலனுக்கு தான் பேசணும். நீங்கள் வந்து ராகுல் காந்தி நலனுக்கும் மோடிக்கு எதிராக இருக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை. விஜய் ப்ரோ எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. வன்மம், மதவெறி கொண்ட ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஆலோசனையில் மோடி எதிர்ப்பும் ராகுல் ஆதரவுங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை. ஏன் ஜான் ஆரோக்கியசாமி உங்களை தப்பா வழி நடத்தினாப்புல? சீமான் எவ்வளோ போல்டா திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதைகள்னு இந்தியாவிலே பெரிய சாதனை படைச்சு 2.5 மடங்கு ஓட்டை உயர்த்திட்டு போயிட்டார். நீங்கள் பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான், பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான். சீமானுக்கே 8 ஓட்டு வராது, 4 விழுக்காடு போகணும். கோலத்தனமாக ஒரு ஆலோசனையில் மோடிக்கு மேலோட வன்மத்தில் கேண்டிடேட் போடலை. எங்கள் பேச்சை கேட்கல, அதனால இவ்வளோ தொல்லை. மீண்டும் சொல்கிறோம், எங்கள் பேச்சு எதுன்னு கரெக்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு 6ஆம் தேதி சொல்கிறேன். எங்கள் பேச்சை கேட்டு அதுக்கு தக்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. அதை விட்டு நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா நாங்கள் சொன்னது தான் உங்களுக்கு நடந்திருக்கு. மீண்டும் நாங்கள் சொல்கிறது தான் உங்களுக்கு நடக்கும். ஜனநாயகத்தில் நாங்கள் அடித்ததே சொல்லி அடித்தது தான். இப்போ அதை வந்து உங்கள் ஆதரவு யூடியூபர்ஸு புஷி இவர் பேசுவாரா, யார் பேர் என்ன, பிஸ்மி பேசுவாரா, அந்தனம் பேசுவாரா, செய்யார் பாலு பேசுவாரா? நாங்கள் தான் அடித்தோம், 8ஆம் தேதி சொல்லி அடித்தோம்ப்பா. நியூஸ் 18 பாரு, 8ஆம் தேதியே சொல்லியிருப்போம் உன் படத்துக்கு இந்த கதி தான்னு. அத்தனை பாஜக காரனை மீறி சொல்லி அடித்தோம். மோடிக்கான ஆள்ப்பா, நாங்கள் மோடிக்காக சிந்திப்போம்பா. இது ஜான் ஆரோக்கியசாமிக்கு நல்லா தெரியும். அப்போ மீண்டும் புரிஞ்சுக்கிடுங்க, தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள் நன்மைக்கு வரணும். மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்கு ஆதரவாக வரக்கூடாது. இப்போ ராகுல் காந்தி உங்களை காரி துப்பிட்டு போயிட்டார். கரடியே காரி துப்புன மூமெண்ட். இன்னும் செல்ஃப் ரியலைசைஸ் பண்ணுங்க, செய்த தப்புகளை உணருங்க, திருந்த பாருங்க. மோடிக்கு மேலே வன்மத்தை விட்டுட்டு வாங்க, உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம். மோடிக்கு மேலே உள்ள வன்மத்தை விட்டுட்டு வாங்க, உங்களை காப்பாற்றுறோம். அல்லது உங்களை காப்பாற்ற முடியாது ஜோசப் விஜய் ப்ரோ, காப்பாற்ற முடியாது ப்ரோ. சினிமாவை அடித்ததிலே நீங்கள் நில குலைஞ்சி போயிட்டீங்க. மீண்டும் உங்களை காப்பாற்ற நினைக்கிறோம். ஆனால் இந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு, கிறிஸ்தவ மதவெறிக்கு நீங்கள் ஆட்படாதீங்க. மோடிக்கு மேலே உள்ள வன்மத்தை விட்டுட்டு வாங்க, காப்பாற்றுறோம். அல்லது சிக்கல் தான். ஸோ ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.